பிரைஸ் தி லார்ட். நாள் 78 தியான பகுதி உபாகமம் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் இவைகள் முந்தைய அதிகாரத்திலே தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்த விதத்தை மோசே ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நினைப்பு ஊட்டுகிறார். இந்த அதிகாரத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாசானுக்கு வந்த பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சேனையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவன் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்பதாக சொன்னார். அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் புத்திரர் சென்று ஓக்கை முறியடித்து தேசத்துள்ள எல்லா பட்டணங்களில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணி அவருடைய ஆஸ்திகளையும் சகல மிருக ஜீவன்களையும் கொள்ளையிட்டார்கள். அதை மோசே இதில் சொல்லுகிறார். மேலும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள இடத்தை சுதந்திரமாய் கொடுத்ததை மோசே இதில் குறிப்பிட்டு, அப்படி காணியாட்சியான பூமியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மோசே அவர்களை நோக்கி, யுத்தம் செய்கிறவர்களாகி நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரன் உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள். உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் சொன்னார். மேலும் மோசே யோசுவாவை நோக்கி, தேவனாய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளை உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதாக. அதாவது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓக்கையும் இஸ்ரவேல் புத்திரர் ஜெயித்தார்கள். அதை மோசே யோசுவாவிடத்தில் சொல்லி, நீங்கள் போகிற எல்லா ராஜ்யங்களையும் இவ்விதமாக ஜெயிப்பீர்கள். இந்த 2 ராஜாக்கள் மேல் நீங்கள் வெற்றி சிறந்ததை உங்கள் கண்கள் கண்டது போல இனிவரும் எல்லா ராஜாக்களையும் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி மோசே யோசுவாவை ஸ்திரப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் தேவன் நமக்கு முன் செய்த அற்புத அதிசயங்களை நினைவு கொள்வோம் என்றால் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலும் கர்த்தர்களை மாற்று என்ற விசுவாசம் நமக்குள் உண்டாகிவிடும். எனவே நாம் பூர்வ காலத்தில் சென்ற நாட்களில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் மோசே கர்த்தரை நோக்கி யோர்தானை கடந்து கானான் தேசத்தை பார்க்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். கர்த்தரோ மோசேயை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்பதாக சொன்னாராம். 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் மோசே, இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் என்பதாக மோசே சொல்லுகிறார். அதாவது அவர்கள் பிழைத்திருப்பதற்கும் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கேட்க வேண்டுமாம். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த பூமியில் வாழ்வதற்கும் நித்திய கானானுக்குள் பிரவேசிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை கட்டளைகளை முதலாவது கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் மோசே, பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பிலேயாமின் ஆலோசனையின்படி பாலாக் பின்பற்றின பாகால் பெயோரை இஸ்ரவேல் ஜனங்களும் பின்பற்றினார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டாராம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டார். கர்த்தரை உண்மையை பற்றி கொண்டிருக்கிற எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்களாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் கர்த்தரை சரியாய் பின்பற்றுவான் என்றால், அவரை சரியாய் பற்றி கொள்வான் என்றால் அவன் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான். விக்கிரகத்தை பின்பற்றினவர்கள் மரணத்தையும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் பிழைத்திருப்பதையும் மோசே இதில் சொல்லுகிறார். மேலும் மோசே, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதிப்பேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதிய ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அதாவது தேவனாய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மோசே நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் என்பதாக சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் முன்பு மாத்திரமல்ல, இவைகளுக்கு பின்பு மோசே அநேக காரியங்கள் உபதேசித்து சொல்ல போகிறாராம். அவைகளை எல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டுமாம். அப்படி கை கொண்டு நடக்கும் பொழுது சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால், சுற்றிலுள்ள ஜனங்கள் பார்த்து இந்த ஜனங்கள் தான் விவேகமும் ஞானமும் உள்ளவர்கள் என்பதாக சொல்லுவார்களாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது, தேவன் கொடுத்த கட்டளையின்படி வாழும் பொழுது அவன் ஞானம் உள்ளவனாக விவேகம் உள்ளவனாக நடந்து கொள்வானாம். அப்படி என்றால் தேவ ஜனங்கள் ஞானிகளாக விவேகிகளாக மாற வேண்டும் என்றால் கட்டளைகளை
கை கொண்டு நடக்க வேண்டும். மேலும் மோசே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த உலகத்தில் பல மதங்கள், பல நம்பிக்கைகள் இருந்தாலும் அவர்களுக்கென்று பரிசுத்த பூமி, புண்ணிய ஸ்தலங்கள் என்ற சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படி அல்ல. நாம் எங்கே ஆராதித்தாலும் தேவனாய கர்த்தர் நம் நடுவாக இறங்கி வந்து விடுவார். ஒரு மதஸ்தர் வழிபாடு ஸ்தலங்களை கட்டி அதில் தான் தெய்வம் வாசம் பண்ணுவதாக நம்புவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ அவர் கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் அல்ல, நம்மையே ஆலயமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எனவே இந்த உலகத்தில் ஒன்றான மேய்தேவன் தன் இருதயத்தில் வாசம் பண்ணும்படி ஸ்லாக்கியம் பெற்ற அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்பதாக மோசே சொல்லுகிறார். மேலும் மோசே, ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்கள் என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணு. அவர்கள் பூமியை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கடவுள் என்று சொல் என்றார். இதில் கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே சமயத்தில் நாமும் நம்முடைய தனி ஜெப நேரத்தில் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகளை நம் பிள்ளைகளுக்கு, பின் சந்ததிகளுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் மோசே சீனாய் மலையின் மேல் அக்கினி இறங்கி வந்தது குறித்து ஜனங்களுக்கு சொல்லி, அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்க கேட்டதும் அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அதாவது இவர்கள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் எந்த ஒரு ரூபத்தையும் காணவில்லையாம். ஏன் இதை மோசே வடத்தில் குறிப்பிடுகிறார் என்றால், மோசே சொல்லுகிறார், நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை, ஆகையால் யாதொரு உருவும் விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்பதாக எச்சரித்து சொல்லியிருக்கிறார். அதில் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தவறான வழிபாடு என்பது ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியதாகும். மேலும் மோசே, நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு உங்களை எடுத்துக்கொண்டு வேறு விக்கிரகத்தை உண்டாக்கி சொரூபத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு கோபமூட்டி அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் ஆனால் என்பதாக சொல்லுகிறார். பிரச்சனை போது கர்த்தரை நம்புகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணம் அடைந்த பின்பு கர்த்தரை தேடுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதன் செல்வான் என்றால் அவன் வாழ்க்கையின் விளைவுகள் என்ன என்பவற்றை குறித்து மோசே இதில் சொல்லுகிறார். முதலாவதாக, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். அதாவது தேவனை விட்டு ஒரு மனிதன் விலகும் பொழுது முதலாவது சுதந்திரத்துக் கொண்ட ஆசீர்வாதத்தை விட்டு அவன் புறக்கணிக்கப்படுவான், தள்ளப்படுவான், பதவிகளிலிருந்து பொறுப்புகளிலிருந்து தூக்கி எறியப்படுவான். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களை கொண்டு போட போகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்சம் ஜனமாய் மீந்திருப்பீர்கள். அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விக்கிரகத்தை பின்பற்றுவானால் அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டாகும். மூன்றாவதாக, அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். அதாவது விக்கிரகத்து முன்பாக போய் பேசுவது எந்த ஒரு பயனும் இல்லாத காரியம். அதே போல ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகத்தை நம்பும் பொழுது அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும், அவன் செய்கிற காரியத்தில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். இதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி, ஒருவேளை நீங்க விலகி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்பொழுது அங்கே இருந்து உங்கள் தேவனாய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவா என்பதாக சொல்லுகிறார். எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை நாம் கண்டடைவோம். மேலும் மோசே அவர்களை நோக்கி, உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார் என்பதாக சொல்லுகிறார். தேவனாய கர்த்தர் நல்லவர். தவறு செய்தாலும் மறுபடியும் நாம் அவரிடத்திலிருந்து சீர் பொருந்த வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை அழிக்க மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். எனவே இப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த தேவனாய கர்த்தரை ஒரு நாளும் விட்டு விலகாமல் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இறுதியாக மோசே, நீ உனக்கு பின்வரும் உன் சந்ததிகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீடித்த நாட்களாய் நீ இருக்கும்படிக்கு நான் உனக்கு இன்று கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவா என்பதாக சொன்னார். அதாவது தேவ பிள்ளைகள் நன்றாய் வாழ்வதற்காகவும் அதே சமயத்தில் நீடித்த நாட்களாய் வாழ்வதற்காகவும் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டுமாம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் பொழுது நன்றாய் வாழ்ந்திருப்போம், நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்போம். வாசித்த இந்த அதிகாரியின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டதை போல நம் தேசம் ரட்சிக்கப்பட தேசத்திற்காக திறப்பிலே நின்று தேவனுடைய வாழ்க்கையில் முன் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் அனுதினமும் நினைத்து பார்த்து நாம் பிழைத்திருப்பதற்கு
கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு ஒரு நாளும் விக்கிரகத்தை பின்பற்றாமல் தேவனே உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் நாம் இத்தனை சவியமாய் பெற்றிருக்கிறபடியினால் அதை உணர்ந்த தேவனை இறுகமாய் பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டு நாம் அவைகளை நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் கற்றுக்கொண்டு அவைகள் நம் பின் சந்ததிக்கும் நம்மை சூழ்நிற்கிற ஜனங்களுக்கும் போதித்து முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை நன்றாய் இருக்கும்படி செய்து நம்மை நீடித்த நாட்களாய் இருக்க கிருபை தருவார். ஆமேன்.